கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, லக்ஸரியான வில்லாஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் இருக்குது. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். எல்லாமே தார் ரோடு, 30 ஃபீட் ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 85 வில்லா இருக்குது. 85 வில்லா 47 ஏக்கரில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இது வந்து உள்ளே இருக்கிற குப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. முனிசிபாலிட்டியில் வந்துட்டு எடுத்துகிட்டு போட்டுருக்காங்க. நம்ம பார்க்குற வீடு இந்த வீடு தான். 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் சவுத் வெஸ்ட் கார்னரில் கட்டப்பட்ட ஒரு வீடு. ரேர்லி யூஸ்டு, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 இயர்ஸ் ஓல்டு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். உள்ளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஷேரிங் ஹவுஸ், ஷேரிங்கில் இருக்குது, வால் ஷேரிங் மாதிரி. இது மட்டும் தான் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ் நிறைய ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. உள்ளே 47 ஏக்கரில் நல்ல கார்டன், பார்க்கு, ஸ்விம்மிங் ஃபுல்லு, க்ளப் ஹவுஸு, ஸ்போர்ட்ஸ் ஏரியாலாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஸ்போர்ட்ஸ் ஏரியா காமிக்கிறேன் பாருங்கள். ஜிம்மு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்க் ஏரியா. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போ தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஷாப்லாம் இப்போ போட்டுட்ருக்காங்க. இது ஒரு 47 ஏக்கர். நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே கார்டன், ஜிம் மாதிரி கொடுத்துருக்காங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்குது. ரோடு எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட். அதாவது இப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இங்கே இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஏரியா பாருங்கள். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. நான் இருந்தாலும் காமிக்கிறேன். ஹெவி மழை வெளியில். டென்னிஸ் கோர்ட்டு பாருங்கள். 2 கோர்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 2 கோர்ட்டுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லி ஃபென்ஸ்டு. பால் வெளியிலே போகாது. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து அழகாக கார்டன். நான் மழையில் தான் இருக்கேன். இப்போ உள்ள அந்த இது உள்ள வந்துட்டேன். நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 13000 மெயின்டெனன்ஸ் சார்ஜாக வாங்கிட்டு இருக்காங்க. க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் ஃபுல்லு, எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. அம்யூனிட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. 47 ஏக்கர். இன்னும் புதுசாகவும் பில்டிங்ஸ் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளே யாராவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. மழை பெய்யுது பாருங்கள். உள்ளே வெஹிக்கிள் இருக்குது. உள்ளே வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. மழை பெய்யுது, இது மாதிரி தூரமாக இருக்குது, நடக்கணும் அப்படின்னா இது மாதிரி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த கார்டன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லாக கார்டன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 30 ஃபீட் ரோடு. சிட்டியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதோட ரேட்டே வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி தான். இப்போ வந்து ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் யாராவது அப்பாவோ இல்லை ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து சூட்டபுளான ஒரு ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ரண்ட் வியூ. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு வேணும் அப்படின்னா சவுத் ஃபேஸிங் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். எனக்கு வெஸ்ட் ஃபேஸிங் செட் ஆகாது அப்படின்னா சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு கார் பார்க் கொடுத்துருக்காங்க. 2 கார் வந்து நிறுத்தலாம். நீங்கள் இந்த இடத்துல 2 கார் நிறுத்தலாம். 2 கார் வந்து நிறுத்தலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரூஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 2 கார் பார்க் நிறுத்தலாம். இங்கே ஒன்று நிறுத்திருக்கு, அந்த வந்து ஒன்று நிறுத்தலாம். 2 கார் பார்க்கிங். ஃபுல்லாக கார்டன் இருக்குது. கார்டன் தான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ரொம்ப அழகாக கார்டன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கார்டனில் நான் உள் பக்கமாக வந்து காமிக்கிறேன். சுற்றி கார்டன் இருக்குது. வீட்டை சுற்றி கார்டனு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுன்றது அதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. கெஸ்ட் ஹவுஸு, ஃபார்ம் ஹவுஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளவே வந்து கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸ்னால் வேறு லெவல் தான். நிறைய பேர் ஈஸியாக அது மாதிரி உள்ளே போயிட்டு 50-60 கிலோமீட்டரில் வாங்குறாங்க. பட் இது ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளே வந்துடும். என்ட்ரன்ஸ் இது தான். டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க. டீ குட்டில் டோரு. உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே ஒரு ஹால், பெரிய ஹால் இருக்குது. இது ஒரு ஹாலு இல்லை டைனிங்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க ஒரு செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெளில போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா இது ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது. இது வந்து ஹால், அதை தான் கொடுத்துருக்காங்க சின்னதாக. இந்த வால் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பெரிய ஹால் ஆகிடும். இந்த வீட்டுக்கு தான் அழகாக இருக்கும். பெரிய ஹாலாக இருந்தால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லக்ஸரியான ஒரு வீடு. அதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக கிளாஸ். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணிவிட்டு கார்டனுக்கும் போகலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா கார்டன் ஏரியாவுக்கு போகலாம். ஒரு நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுல காற்று வசதி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பெரிய வில்லாவும் கூடங்க. இது வந்து கிச்சன் பக்கத்துலேயே இருக்கிறதுல டைனிங் ஏரியாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை
சீலிங் ஹைட்டு ஒரு 12-13 அடிக்கு மேலே வரும். நல்ல சீலிங் ஹைட்டு. வேணும் அப்படின்னா மேலேயும் ஒரு ரூம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வேண்டாம் சீலிங் ஹைட் வேணும் அப்படின்னா மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ரூமாகவும் கன்வெர்ட் ஆகிடும். இங்கே கிச்சன்லேருந்து சர்வ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து போகலாம் வெளியில். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கார்டன் ஏரியா பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மரங்கள்லாம் நல்லா வளர்ந்த மரங்கள். 4 இயர்ஸ் ஓல்டு வீடு தான். வெளில வரலாம். அப்படி இந்த ஜன்னல் திறந்து வரலாம். மழைக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏரியாவே. நான் இப்போ கார்டன்லேருந்து அப்படியே வெளியே வந்திருக்கேன். நம்ம இந்த பக்கம் தான் வெளில வந்தேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. டிரைவர்ஸு சர்வெண்ட்டுக்கு பாத்ரூமு. இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வேணும் ஓப்பன் பண்ணி சர்வெண்ட் உள்ள வரவான்னு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு. அப்படியே நீங்கள் வந்து உள்ளே வந்துக்கலாம். அந்த பக்கத்தில் அடுத்தது இங்கே உள்ளே வந்தீங்கன்னா காமன் பாத்ரூம் இங்கே இருக்குது. இது வந்து காமன் பாத்ரூம் கம் டாய்லெட்டு. அடுத்தது இங்கே வந்து கிச்சனும் நல்லா போதுமான அளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து சர்வெண்ட் உள்ளே வரதுக்கு வழியும் கார்டன் போகிறதுக்கு வழியும் இருக்குது. மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சர்வ் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே நீங்கள் டின்னருக்கு சர்வ் பண்ணலாங்க. இது வந்து ஸ்டோரேஜ் நல்லா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நல்ல ஹைட்டாக நல்ல ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள ஸ்டோரேஜில் உங்களோட கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் அழகாக இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மாடுலர் கிச்சன் இதெல்லாம் ரொம்ப ரேர் யூஸரு. கபோர்ட்ஸ் இருக்குது மேலே. இங்கேயும் வந்து ஒரு வாஷ் ஏரியா இருக்குது. வாஷிங் மிஷின் இங்கே தனியாக நீங்கள் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் தனியாக வச்சுக்கலாம் கிச்சன் பக்கத்தில். பின்னாடி அப்படியே போனீங்கன்னா நான்வெஜ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னா இங்கே வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வாஷ் ஏரியா வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து கேஸ் வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது. கேஸ் கனெக்ஷன்ஸும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். கார்டன் பாருங்கள். பின்னாடி துணி காய போடுறதுக்கு கம்பிலாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கொய்யா மரம் இருக்குது. கொய்யா மரம், கருவேப்பிலை செடி பாருங்கள். கருவேப்பிலை செடி. இந்த பெட்ரூம்லேருந்து அழகாக வெளில வரலாம். நான் காமிக்கிறேன். உள்ளேருந்து எல்லா பக்கமும் சுற்றி வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. கார்டன் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேவைன்னா காம்பவுண்டும் போட்டுக்கலாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. காம்பவுண்ட் வேணாலும் நீங்கள் காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். நான் காமிச்சேன் இல்லைங்களா வழி வெளியிலேருந்து அந்த இடம் கரெக்டாக ஃபுல்லி ஃபென்ஸ்டு. இவங்க எல்லாமே ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எனக்கு ஃபென்ஸ் தேவையில்ல, எனக்கு காம்பவுண்டு போட்டுக்கணும் அப்படின்னா தலைமை நீங்கள் அந்த காம்பவுண்ட் கூட போட்டுக்கலாம். நீங்கள் பார்க்குற வீடு பெரிய வீடுன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம இப்போ பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து காமன் பாத்ரூம் இங்கே கொடுத்ததால இதில் பாத்ரூம் கிடையாது. இது ஒரு பெட்ரூம் ஸ்டடி ரூமு, கெஸ்ட் ரூமு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சர்வெண்ட்டு கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா சர்வெண்ட்டான ரூம் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை ஏன்னா இந்த பக்கம் ஒரு ஓப்பனிங் இருக்கிறதால சர்வெண்ட் ரூமு, டிரைவர் ரூமாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து போகலாம். சென்டராக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கார்டனுக்கு வந்துடலாம். இது ஒரு பெட்ரூமு. அடுத்தது கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நீங்கள் ரேக்ஸ் வச்சு உங்கள் ஃபர்னிச்சர்ஸ் டிசைனிங் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூம் உண்மையிலே ரொம்ப நல்ல பெரிய பெட்ரூமு. வார்ட்ரோப்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம். இது ஒரு பெரிய சேனல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்கள் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கபோர்டு, ஃபுல்லாகவே கபோர்டு. இதுவும் வந்து ஒரு ஆளு உள்ளே போகலாம் போல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் உள்ளே தான் வந்திருக்கேன் பாருங்கள்.
அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய குடோன் மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்த்தா தெரியல, நான் இப்போ உள்ளவே போயிட்டு வந்தேன். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்ரூம், ஷவர் ஏரியா, ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு பெயிண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு. க்ளீன் பண்ணி நல்லா அழகாக ஒரு பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. அன்யூஸ்டுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளவே படிக்கிட்டு இந்த சைடில் வந்து படிக்கிட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போகலாம். மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது வீட்டுக்கு. கீழே வந்து 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். சாரி, 5 பெட்ரூம் இருக்குது. மேலே வந்தாச்சு. மேலே கொஞ்சம் லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சீலிங் ஹைட் பாருங்கள். இது நீங்கள் க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரூமாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேவை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே வந்து ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் யோகா ரூமாவோ இல்லை சிட் அவுட் ஏரியாவோ இல்லை ஹாலாவோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா வெளியில் பால்கனி, மழையில் பாருங்கள். இங்கே நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் போட்டு உட்காரலாம். மழை காலத்தில் இங்கே நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் வச்சிட்டிங்கன்னா, ஏன்னா மழை வந்தாலும் பெய்யாது. மேலே பாருங்கள், கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபர்னிச்சர்ஸ் போட்டு உட்காந்து இந்த மழைலாம் நம்ம அழகாக நீங்கள் ரசிக்கலாம். மழை டைம்லலாம் இப்போ பாருங்கள், மழை தூரல் தான் போட்டுட்ருக்கு. இங்கே தான் தண்ணி வரும். இது கொஞ்சம் இப்போ க்ளீன் பண்ணி விட்டால் தண்ணி போய் அடைச்சிட்ருக்கு. க்ளீன் பண்ணி விட்டால் தண்ணி போயிடும். அழகாக உட்காந்து ரோட் வியூ பார்க்கலாம். ரோட் வியூ, பெரிய பால்கனி. நான் மழையில் தான் வந்து காமிக்கிறேன். ரோட் பாருங்கள், ஆப்போசிட்டில் இருக்க வில்லாலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த பூ வீட்டு வாசலில் இருக்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரோட் வியூ இதில் பாருங்கள். இங்கே ஃபர்னிச்சர்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஊஞ்சலும் கட்டிக்கலாம். அதில் ஊஞ்சல் கட்டி நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். நல்ல அழகான ஒரு வியூ உள்ள. இது ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், சிட் அவுட் ஏரியா மாதிரி. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இதுவும் கீழே பார்த்த மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். பாத்ரூம், வாஷ் பேஷன், டாய்லெட், ஷவருக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடு வந்து செம்ம லக்ஸரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து அவங்க வீடியோ பார்க்குறதில்ல, இப்போ தான் ரெண்ட்டுக்கு விட்டுறதா கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து வாங்குறவங்க உடனே வந்துட்டிங்கன்னா ரெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3 பெரிய ஜன்னல் அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வாட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேருந்து பால்கனி வியூ தெரியும். பால்கனி வியூ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் கபோர்டு, பக்கத்தில் மேக்கப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். அடுத்தது இங்கே போகலாம். இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பெரிய ஜன்னல் ஒன்று, ஒரு சின்ன ஜன்னல் ஒன்று. இது ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூமு. இதுலேயும் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, மேக்கப்பான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாத்ரூம். இது வந்து மற்ற பாத்ரூமை பார்க்கும்போது இது சின்ன பாத்ரூம் தான். இது ஒரு பெட்ரூம், 5வது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. க்ளீன் பண்ணிட்டு பட்டி பார்த்துட்டு பெயிண்ட் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் பெரிய ஜன்னல், 2 ஜன்னல் இருக்குது. 2 ஜன்னல். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள், இங்கே ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. கார்டன் வியூ பால்கனி. பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப லக்ஸரியாக வச்சுருக்காங்க பெருசாக. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. பாத்ரூம் இங்கே இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். எல்லா பெட்ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ஒன்றுத்தில் மட்டும் கிடையாது. கீழே கபோர்ட் பாருங்கள். இப்போது மொட்டை மாடி போய் பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு வீடு. இங்கேயும் வந்து கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து சின்ன கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் கபோர்டு. இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது திங்ஸ் நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். நல்லா ஹைட்டு.
திருப்பி சொல்கிறேன், ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு வீடு, பெயிண்ட் பண்ணால் மட்டும் போதும், ரொம்ப அழகாக இருக்கும். மொட்டை மாடி போய் பார்க்கலாம். இப்போது இதோட ப்ரைஸ்க்கு நம்ம வருவோம். 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 3850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு, சவுத் வெஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு அமெனிட்டிஸ், எல்லா அமெனிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 13,000 வந்து 11,000 வந்துட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜாக பே பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு பெரிய வீடு, பக்கத்துலாம் பாருங்கள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டிகிட்ருக்காங்க உள்ளே. அதுதான் உங்களுக்கு வந்து க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது உள்ளே. அசோசியேஷன் எல்லாமே இருக்குது. ஒரு பக்கம் வில்லா, ஒரு பக்கம் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபுல், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வில்லேஜ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மழை தண்ணிலாம் போகிறதுக்கு வழி பாருங்கள், மழை தண்ணி போகிறதுக்கு ஃபுல்லாக வந்து ரோடு எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதை தவிர அப்ராட் உள்ள வந்த மாதிரி இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது ரோடெல்லாம், அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. பார்க்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. பார்க் ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருக்குது, க்ரீனரியாக லேண்ட்ஸ்கேப் பண்ணியிருக்காங்க. சுற்றி பெரிய பார்க் தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது, நிறைய அங்கங்கே சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒரு வில்லேஜ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பில்டிங் தான் க்ளப் ஹவுஸ், ஃபுல்லாகவே க்ளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூலு, இண்டோரு, ஹாலு எல்லாமே இருக்குது உள்ளே. உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே போகிறதுக்கு வேலையே கிடையாது, அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. 10 நிமிஷத்தில் ஜிஎஸ்சி ரோடுக்கு போயிடலாம், 5 மினிட்ஸ் தான் ஜிஎஸ்சி ரோடுக்கு போயிடலாம். அங்கே பாருங்கள், ஓல்டேஜ் பீப்புளுக்குலாம் வண்டி வச்சுருக்காங்க அவங்க. நான் முதல்ல காமிச்சு இல்லைங்களா, அந்த வண்டியில் தான் கூப்பிட்டு வராங்க. க்ளப் ஹவுஸுக்கு வரணும் போனால் அதில் கூப்பிட்டு வராங்க. ரொம்ப அழகான ஒரு வீடு. மேலே வந்து ஒரு பெரிய ஓப்பன் டெரஸு. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,15,00,000 ரூபா கோட் பண்ணுறாங்க. வாங்கின ரேட்டுக்கு தான் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க வாங்கின இந்த ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து வர்றதே கிடையாது, ஆனால் மெயின்டைன் பண்ண முடியல, கொடுத்துலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் மேலே சொன்ன இந்த கிளாஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 3,15,00,000 ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கும் ரெண்ட்டுக்கு வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ.